ஹலோ ஹலோ, டிவி பாக்குறீங்களா? சாப்பிட்டானே. உட்கார. என்னடா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும். அதை விட முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணி ஒரு மாதிரியா வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. அண்ணி வந்துட்டாங்களேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்குனே. என்ன பயம்? நீங்களும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கணும், நீங்க அண்ணி கிட்ட நல்லபடி நடந்துக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே வழி தனி கொடுத்தனு தான் அப்படின்னு நினைச்சுதான் நானும் கிளவியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் தனி கொடுத்தன அனுப்பிச்சு வச்சோம். ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க, தனி கொடுத்தனம் போயும் நீங்க 2 பேரும் பெருசா சந்தோஷமா இல்ல. சரி பரவாயில்ல, இனிமேலாவது நீங்க அன்னிக்கிட்ட நல்லபடி நடந்துக்கணும், ஒரு அக்கறை உள்ள புருஷனை நடந்துக்கணும். இப்போ குழந்தையோட வேற இருக்காங்கல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன டிவி நேராச்சுல போய் படுங்க. நிர்மலா, டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்க. நீ எங்க போற சரோ? படுத்துக்கதா. நீ ஒண்ணு அங்க போக வேண்டாம், உள்ள காத்தோட்டமே கிடையாது. குழந்தைய வச்சுட்டு அங்க படுக்க முடியாது. குழந்தை இங்க போட்டுட்டு நீ இங்கே படுத்துக்க. ஆமா, நீ உள்ள காத்தோட்டமே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, குழந்தை இங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போய் படுங்க. டேய், அறிவு கட்டத்தனமா பேசாத. ராத்திரி குழந்தை அழுதுச்சுன்னா நீ எழுந்திருச்சு குழந்தைக்கு பால் கொடுப்பியா? விவஸ்தை இல்லாம பேசிட்டு இருக்கான். போய் படுறா போ. சரோ, குழந்தை இங்கே போட்டு நீ இங்கே படு. நிர்மலா, நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க? போய் படு போ. நிர்மலா, நீ வேணா அவங்க கூட படுத்துக்க. ஐயோ, எனக்கு இங்கெல்லாம் படுத்தா தூக்கம் வராது. என் பெட்ரூம்ல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். ஆமா, பெரிய சதாம் ஹுசேன் பங்களா, அதுல மாஸ்டர் பெட்ரூம்ல படுத்தாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். வா. இந்த விஜி பூ நீங்களே வச்சு விடுங்க. வேணா விஜி. ஏ? இதுக்கு முன்னாடி உன் தலையில நான் பூ வச்சு விட்டப்பெல்லாம் நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கி வர சமயத்துல நமக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. இப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்க முதல்ல பூ வச்சு விடுங்க. வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. என்ன அப்படி சொல்லிட்ட? ஆமாங்க, நான் நார்மலா இருந்தா நீங்க கோவப்படுறீங்க, நீங்க நார்மலா இருந்தா நான் கோவப்படுறேன். நம்ம 2 பேருமே நார்மலா இருந்தா வேற யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அதான் சொன்னேன். இன்னைக்கு நீ என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுறதே போதும். இன்னைக்கு பூகம்பமே வந்தாலும் நான் உன்னை விட போறதில்ல. இந்தாங்க, வச்சு விடுங்க. ஆமா, அது எப்படி விஜி திடீர்னு இப்படி ஒரு ஞானோதயம் உனக்கு வந்துச்சு?
உண்மையிலே உங்களை விட்டுட்டு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுவும் ரொம்ப நாள் ஊர்லயே இருந்துட்டேனா, அதான் ஞானதே இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒருவேளை நான் தாலி செயின் வாங்கி கொடுத்ததுனால தான் உன் மனசு மாறிடுச்சோ? எங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க? ஐயா, நான் அப்படி அர்த்தத்திலே சொல்லல, நான் ஒரு பயத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையுமே நான் உனக்கு தாலி செயின் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு பாரு, என் நிலைமை என்ன ஆகும்? ஐயோ ச்சே. என்னங்க, நான் உங்களை தொட்டா மரக்கட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன விஜய், நான் ஏதோ பேச்சுக்கு அதப்ப ஏன் விஜய், நீ தானே சும்மா வளவலன்னு பேசாதீங்கன்னு சொன்ன, இப்ப நீயே வளவலன்னு பேசிட்டு இருக்க. சில சமயங்கள்ல பேச்சுக்கே வேலை இருக்காது. பூகம்பம் வந்தாச்சு, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு பாப்போம். நமக்குன்னு வந்து எங்க இருந்தா வந்து சேருதுகளோ. அப்பா தாங்கல, தாங்க முடியல. என்னாச்சு மாமா, என்னாச்சு? நிக்கலையாடா? என்ன நின்னுட்டு இருக்கீங்க, நிக்கலன்னு சொல்றீங்க? கோபி 4 தடவை வயித்தால போயிடுச்சுடா, 2 தடவை வாந்தி வேற எடுத்துட்டாரு, கண்ணெல்லாம் இரட்டிட்டு மயக்கமா வருதுங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, வாட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். கோபி, காலெல்லாம் நடுங்குது, தலை சுத்துது, மயக்க வர மாதிரி இருக்கு, ஒன்னும் தாங்கல. என்னடா இது, கதை கேட்கற மாதிரி அசால்ட்டா நின்னுட்டு இருக்க, வாட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். மாமா, காலையில வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா? முடியாதுடா மாமா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு மாடா? என்னாச்சுப்பா உனக்கு? இல்லக்கா, மாமாக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு என்னால கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்க முடியாதுன்னு சொல்றேன். கோபி, என் கண்ட்ரோல் என்கிட்ட இல்லடா, நிலவு மோசமாகறதுக்குள்ள சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போடா, என்னால முடியல. மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? அப்பா 4-5 தடவை வயித்தால போயிடுச்சு, 2 தடவை வாந்தி எடுத்துட்டாரு, கை கால்லாம் உதறது, மயக்கமா வருதுங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்கப்பா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். கோபி, நீ வீட்டை பாத்துக்க, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன். இல்லப்பா, நீங்க இருங்க, நானே கூட்டு போறேன். மாமா, ஒரு ஆட்டோ இருக்கா? ஆட்டோ இதுக்கு? ஆட்டோ நாரிக்க போகுது, சகல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு, பேசாம நடந்தே கூட்டு போயிருமா? அட பாவி, பழி வாங்க இதுவாடா நேரம், சீக்கிரம் ஆட்டோ போய் கூட்டு வாடா, இல்லடா இந்த இடமே நாரி போயிடும். போய் முதல்ல ஆட்டோ எடுத்து. சரி, கூட்டு வரமாப்ல. மாப்பிள்ள, காத்தாட கொஞ்சம் வெளியில போலாம், வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், வாங்க. சீக்கிரம் கிளம்பி வாடா கோபி, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புமா. கோபி, சீக்கிரம் வாடா. முடியல, அப்பா தாங்க முடியல. வேற வழியே இல்ல விஜி, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீ படுத்துக்க. ஐயோ, நான் மட்டும் எப்படி இங்க தனியா இருக்க முடியும்? நானும் வரேன். நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? நான் வந்தா உங்களை கையோட கூட்டிட்டு வந்துருவேன். அப்ப கையோட வா. என்னடா? வா 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 வா. ஓ ஓ ஓ ஓ ஓ. சரி வா, தொட்டில போட்டு வா. அழக்கூடாது. படு 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 படு. வாயி. தாச்சிக்கோடி செல்லும், பட்டுக்குமா. அழாதடி ராஜா, அழாத அழாத அழாத. அப்பா, நீங்க என்ன தூங்கலையா? தூக்கம் வரலடா. ஏன்பா? ஏதேதோ ஞாபகங்கள், ஏதேதோ யோசனைகள். அப்பா, கண்டதை நினைச்சு முழிச்சிட்டு இருந்தா
உங்க தூக்கம் தானேப்பா கேடும். போய் சாப்பிட்டு தூங்குங்கப்பா. நினைச்ச உடனே தூக்க வரணும்னாக்க மனசு சஞ்சலம் இல்லாம நிம்மதியா இருக்கணும். எனக்கு தான் அதெல்லாம் போயிருச்சு. அப்பா, அப்படி யார பத்தி தான்ப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் வேற யார பத்தியுமா நினைக்க போறேன்? என் பொண்ணுகளை பத்தி தான். பாரு, யாரு மேல வேணா பாசம் வைக்கலாமா, இந்த பொட்ட பிள்ளைங்க மேல மட்டும் பாசம் வைக்கவே கூடாது. இன்னைக்கு இல்லைனாலும் வேற என்னைக்காவது ஒரு நாள் வேற ஒருத்தன் வீட்டுக்கு போக போறாங்கன்னு தெரிஞ்சே அதுக்கு மேல இவ்வளவு பாசம் வைப்பானே, இப்படி பரிதவிப்பானே, பைத்தியகாரத்தனமா இல்ல தானே? எல்லாம் இந்த பொல்லாத மனசு பண்ற வேலை. இந்த மனசு இருக்குதே, இதுக்கு எப்ப சந்தோஷப்பண்ண எப்ப வருத்தப்படணுங்கிற விவஸ்தையே இல்லம்மா. பாரு, நம்ம குழந்தைங்க எல்லாம் அதாவது வாழ்க்கையில பிரச்சனை வந்து நம்ம வீட்டுல வந்து நிற்கும் போது வருத்தமா தான் இருக்குது. ஆனா அதே சமயம் மறுபடியும் நம்ம வீட்லயே நம்ம குழந்தைகளை ஒருமிக்க பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்குது. அது ஏன்? அதே மாதிரி இப்ப பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நம்ம குழந்தைகள்லாம் ஊருக்கு போய் சேர்ந்தப்புறம் மனசுல சந்தோஷம் மட்டும்தானே இருக்குன்னா, அப்படி இல்லையே. அவங்க போன பிறகு இந்த வீட்டுல ஏதோ ஒரு வெறுமை இருக்குதே, அதை நினைச்சு வருத்தமா இருக்குதே. இதெல்லாம் நினைச்சு மனசு அலபாயும் போது படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுமா. இவ்ளோ விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருந்தா எப்படிப்பா தூக்கம் வரும்? அது இல்லடா, வீட்டுல நம்ம ஜனங்கள்லாம் சேர்ந்து இருந்தாலே அது ஒரு கலகலப்பு தான், தெம்பு தான். அவங்கெல்லாம் இங்கிருந்து திடீர்னு போயிட்டா வீடும் சுருங்கி போயிருது, நம்ம மனசு சுருங்கி போயிருது. இது நான் என் பெண்களை பத்தி மட்டும் சொல்லல, போஸ பத்தியும் சொல்றேன். ஏன்னா போஸ நான் வெறும் மருமகனை மட்டும் பார்க்கல, என் மகனாவை பார்க்கிறேன். அந்த பையன் என் பக்கத்துல இருந்தால ஏதோ ஒரு தெம்பு தான் எனக்கு. அவன் இந்த வீட்டுல இல்லாதது கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு காரணம் இல்லாம அப்பப்போ ஏதோ ஒரு பயம் வந்து போய்கிட்டே இருக்குதுமா. அப்பா, நீங்க இவ்வளவு தூரம் பேசுறத பார்த்தா அது பயம் இல்லப்பா, பாசம். எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாச்சும் உங்களை பத்தி நினைச்சு பாருங்கப்பா. உங்க உடம்பு நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். வாங்கப்பா, போய் படுத்து தூங்கலாம். என்ன ஓன்னு சொல்றீங்க? எந்திரிச்சு போய் படுத்து தூங்குங்க. வரமா, நீ போய் படுத்து தூங்கு போ. ஆமா, நீங்க இப்படிதான் சொல்வீங்களே தவிர விடிய விடிய உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஏந்திரிங்கப்பா, ஏந்திரிங்க. சரி வரேன். என்ன ப்ராப்ளம் டாக்டர்? என்ன சாப்பிட்டாரு இவரு? அவர் கண்டேன் பாருங்க, விவசாய கிடையாது இவருக்கு. மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அக்கா என்னக்கா சாப்பிட்டாரு? அது வந்து கத்திரிக்காய் பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, கொஞ்சம் சாம்பார் சாதம், அப்புறம் ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் கொஞ்சம் பாயசம் ஊத்திக்கிட்டாரு. வீட்டுல ஏதாவது விசேஷமா? இல்ல சார், அவர் ஃப்ரெண்டு வீட்டுல சாப்பிட்டு வந்தாரு, அப்புறம் வீட்லயே வந்து சாப்பிட்டாரு. அதோட கோவில் பிரசாதம் கொஞ்சம் இருந்தது, அதையும் சாப்பிட்டாரு. இது என்ன வகுரா இல்ல கார்பரேஷன் குப்பை தொட்டியா? உனக்கே பொறாமையா இருக்குது. அவர் சொல்றது கரெக்ட் தானம்மா. கிடைச்சிருச்சுன்னு இப்படியா சாப்பிடுறது? ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், வாந்தி தான் எடுத்தாரு. ஆமா சார், ஒரு 2-3 தடவை எடுத்துட்டாரு. டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு, ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கோம். நைட் இருந்துட்டு காலைல கூட்டு போங்க. சரிங்க சார். கோபி, நானும் ஈஸ்வரன் இங்கே இருக்கோம், நீயும் விஜய் வேணா வீட்டுக்கு போங்கப்பா. ஆமாப்பா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா. மாமா, ஒரு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்கல்ல, காலை தெம்பா இருக்கும். நைட்டு சிவராம் மாமா அக்கா இங்கே இருப்பாங்க, நானும் விஜய் வீட்டுக்கு போகிறோம். டே கோபி, என்ன அனாதையை விட்டு போறியாடா? என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? அதான் சிவராம் மாமா அக்கா கூட இருக்காங்கல்ல. 1000 பேர் இருந்தாலும் பொண்ண மாதிரி வருமாடா? டே, நான் இருக்கிற இந்த நிலைமையில என்ன தனியா விட்டு போக உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? என்ன பெரிய வெங்காய நிலைமை, கண்டே தின்னு கழிச்சில கிடக்குற, விடிஞ்சது எந்திரிச்சுக்கு போற, அப்புறம் திங்காமையா இருக்க போற. அடே, இருட்டில் பிறந்தவன உன் வாயை வச்சுட்டு சும்மாடுறா. டே கோபி, எனக்கு வேற யாரும் வேணாண்டா, நீ பக்கத்துல இருந்தா போதும்டா. ஏங்க, நானும் ஈஸியா இருந்தா கூட இருக்கணும்ல, பின்னே நான் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. 1000 பேர் இருந்தாலும்
கோபி மாதிரி வருமா? டே கோபி, நீ எனக்கு வெறும் மச்சனை மட்டும் இல்லடா, உன்னை நான் என் பெத்த புள்ள மாதிரி பாக்குறேன்டா. என்னை விட்டு போயிடாதா, என் கூடவே இருடா கோபி. நீ என் பக்கத்துல இருந்தீங்கன்னா எனக்கு யானை பலன்டா. கூட இருப்பியா? இருக்கேன் மாமா. கோபி, ரொம்ப சந்தோஷம்டா கோபி. விஜய், மாமாக்கு இவ்வளவு முடியாதப்ப நான் தான் இங்க இருக்கணும். அக்காவும் நான் இங்க இருக்கோம். நீ சிவராம் மாமாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ.